எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 44க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுக்கு நீங்கள் பார்த்து பயன்பெறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கும் ஆதரவு தாருங்கள். முதல் கேள்வி, தற்போது உள்ள மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை. தற்போதுள்ள மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. அடுத்து, மாநில அரசின் தலைவர். மாநில அரசின் தலைவர் யார்? ஆளுநர். அதாவது பெயரளவு தலைவர் ஆளுநர். அடுத்து, பண்பாடு மற்றும் கல்வி உரிமையில் இடம்பெற்ற பிரிவுகள். பிரிவு 29, 30. அடுத்து, பிரதமரின் பரிந்துரையின் அடிப்படையில் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர். மக்களவை உறுப்பினர்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களால் டேஸ் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். நேரடியாக. மக்களவை உறுப்பினர்கள் மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அடுத்து, இந்தியாவில் வாக்களிக்க தகுதியான வயது 18. 18 வயது பூர்த்தியாயிருச்சுனாவே இந்தியாவில் வாக்களிக்கலாம். அடுத்து, இந்தியாவின் மக்களவையின் தலைவர். இந்தியாவின் மக்களவையின் தலைவர் சபாநாயகர். சபாநாயகர். சுரண்டலுக்கு எதிரான உரிமையின் பிரிவுகள். சுரண்டலுக்கு எதிரான உரிமையின் பிரிவுகள். பிரிவு 23, 24. அடுத்து, இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து, மத்திய அரசாங்கத்தின் அனைத்து அதிகாரங்கள் பெற்றவர். மத்திய அரசாங்கத்தின் அனைத்து அதிகாரங்கள் பெற்றவர் குடியரசுத் தலைவர். அடுத்து, அட்டார்னி ஜெனரலை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர். சுதந்திர உரிமை பிரிவுகள். சுதந்திர உரிமை பிரிவுகள். பிரிவு 19 22. அடுத்து, குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு வழிவகை செய்யும் பிரிவு எது? குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு வழிவகை செய்யும் பிரிவு. பிரிவு 63. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. அடுத்து, இந்திய அரசின் தலைவர் யார்? இந்திய அரசின் தலைவர் பிரதமர். பிரதமர். அடுத்து, இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து, ராஜ்யசபையில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள். ராஜ்யசபையில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் 12 பேர். மக்களவையின் முதல் சபாநாயகர். மக்களவையின் முதல் சபாநாயகர் ஜிவி மாவ்லாங்கர். ஜிவி மாவ்லாங்கர். அடுத்து, மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர். மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார். அடுத்து, சமத்துவ உரிமை பிரிவு. சமத்துவ உரிமை பிரிவு. பிரிவு 14 18 வரை. அடுத்து, கடவுளின் நகரம் என்ற நூலின் ஆசிரியர் புனித அகஸ்டின். புனித அகஸ்டின். அரசியல் அறிவியல் என்பது யார், எப்போது, எதனை, எப்படி அடைகிறார்கள்
என்பதன் கூற்று யாருடையது? லாஸ்வெல். அடுத்து, முதலில் அரசு எனும் சொற்பிரயோஜனத்தை தமது படைப்புகளில் பயன்படுத்தியவர் யார்? முதலில் அரசு எனும் பிரயோகத்தை தமது படைப்புகளில் பயன்படுத்தியவர் மாக்கியவல்லி. இந்தியாவின் நிலப்பரப்பை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசமைப்பு விதி. இந்தியாவின் நிலப்பரப்பை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசமைப்பு பிரிவு. முதல் உறுப்பு. அடுத்து, லெவியாதான் என்ற நூலை எழுதியவர் யார்? லெவியாதான் என்ற நூலை எழுதியவர் யார்? ஹாப்ஸ். நன்றி.